ஒரு ரூம் இருக்குது. அது வந்து கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 மீட்டர் லாங்கு, 18 மீட்டர் ப்ராடு, 16 மீட்டர் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட் இது எல்லாத்தையுமே விட இதோட டயகனலோட நீளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ லாங்கஸ்ட் போல், ஒரு போல் வந்து எவ்வளோ லாங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த டயகனல் அளவுக்கு லாங்காக இருந்தால் இந்த ரூமுக்குள்ளே அது போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதுதான் டயகனல். இப்போ டயகனலுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, கியூபாய்டலுக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா √L² + B² + H². அப்போ √L² அப்படின்னா 24² + 18² + 16². அப்போ √24² வந்து 576, 18² வந்து 324, 16² வந்து 256. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1156, √1156 வரும். அதாவது இந்த 1156 அப்படிங்கிறது வந்து இங்கே இப்போ 30² அப்படின்னு பார்த்தோன்னா 900ஓட பெருசாக இருக்குது. 40² அப்படின்னு பார்த்தோன்னா 1600, அதை விட இது சின்னமாக இருக்குது. அப்போ 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்க நம்பர் தான் இந்த √1000, அதாவது 1156 அப்படிங்கிறது. அப்போ 30க்கும் 40க்கும் நடுவில் நமக்கு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 14 இல்லை, 24 இல்லை, 44 இல்லை, 34 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? 34. நீங்கள் வந்து 1156க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தாலும் 34 தான் ஆன்சர் வரும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவ்வளோ டைம் இருக்காது நமக்கு, அதனால் இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம போடுவோம்.